ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.18ல் இருக்கக்கூடிய 5th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். எக்ஸு ஒய் இசட் மூணோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் சப்டிவிஷனில் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் இசட், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இது எந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவல்னா 1 0 1 6 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போனா நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி எழுதலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த எக்ஸ் மைனஸ் 3க்கு இந்த ஒன்னை ஈக்குவல் பண்ண போகிறோம். அதே மாதிரி 3x மைனஸ் இசட்டுக்கு 0. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 1. இதுக்கு இந்த ஒன்றுங்கிறத ஈக்குவேட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஈக்குவேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஈஸியாக எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 1. இங்கே இருக்க -3 அங்கே போடுச்சுன்னா +3 ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 3 4. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? டேரெக்டாக இசட் கிடச்சிரும். ஸோ 3 × 4 minus z is equal to 0. So 12 minus z is equal to 0. So minus z is equal to -12. So minus minus cancel ஆகி z is equal to 12ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்த equation பார்த்தோம்னா x இருந்தாலே போதும், y கண்டுபிடிக்கணும். x தெரியும், 7 இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்னது 4 + y + 7 is equal to 1. So 7 + 4 என்ன வரும்? 11 + y is equal to 1. So y is equal to 1 minus 11. So y is equal to -10. ஸோ ஈஸியாக கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ஆன்சர் x is equal to 4, y is equal to -10, z is equal to 12. இது நம்ம கண்டுபிடிச்சிருக்க எக்ஸ் ஒய் இசட் கரெக்டு தானா அப்படிங்கிறத இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி 6 வருதான்னு பார்த்துக்கலாம். 4 - 10 + 12. ஸோ -6 + 12 + 6. வெரி ஈஸியாக வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6 இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக 4, ஒய்க்கு பதிலாக -10, இசட்டுக்கு பதிலாக 12 போடுதோம். அப்போ -6 + 12 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 6 ஈக்குவலாக தான் வந்திருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதெல்லாம் கரெக்ட். ஓகேவா? ஓகே, இப்போ இதுலேயே இன்னொரு செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒய் மைனஸ் இசட் கொடுத்துருக்காங்க, இங்கே இசட் + 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேட்ரிக்ஸ் 1 row 3 column. அதே மாதிரி இன்னொரு 1 row 3 column இருக்கக்கூடிய ஒய் 4 3ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணால் அதுக்கோட ஆன்சர் என்ன இருக்குன்னா 4 8 16. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இந்த எலமெண்ட் கூட அதாவது ஆட் பண்ணணும். அப்போ மேட்ரிக்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4, இசட் ப்ளஸ் 3 + 3. இது எதுக்கு ஈக்குவல்? 4 8 16க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு எலமெண்ட் இருக்குது. இதுலேயும் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4, இதுலேயும் ரெண்டு எலமெண்ட் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் இசட் ப்ளஸ் 6ன்னு சொல்லி ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வேரியபிள் இருக்கிறது ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இந்த ஒரு வேரியபிளை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் ஒய் எதுக்கு ஈக்குவல்? 4க்கு, equation 1. அடுத்து ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4 எதுக்கு ஈக்குவல்? 8க்கு ஈக்குவல், equation 2. அதுக்கடுத்தது இசட் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு என்னது? 16. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் தான் ஒரே ஒரு வேரியபிள் இருக்கிறதுனால தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இசட் கண்டுபிடிச்சிடலாம். என்ன வரும்? எப்படி எழுத போகிறோம்? இசட் ஈக்குவல் டு 16 - 6. ஸோ இசட் ஈக்குவல் டு என்ன வரும்? 10. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த இசட் வேல்யூவை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும்? ஒய் கிடச்சிரும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நான் எழுதிக்கிறேன். ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4 = 8 இல்லையா? இதில்
y minus 10 plus 4 is equal to 8. So y minus 10லேருந்து 4 பேச்சுனா 6 is equal to 8. So y is equal to 8 plus 6. அப்போது என்ன வரும் 14. ஸோ ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, இப்போ இந்த ஒய் வேல்யூயை கொண்டு போய் ஃபஸ்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸு கிடச்சிரும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 14. அப்போ எக்ஸ் என்ன வரும்? மைனஸ் 10 வரும். ஸோ எக்ஸ் மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆன்சர் எழுதலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10, ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ இதுதான் ஈஸியாக நம்மளுக்கு இருக்குது. ஓகே, 3 ஆன்சருமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். ஈஸியாக இருக்கு இல்லையா? ஓகே, தேங்க்யூ.